ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரவா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். ரவை, சர்க்கரை, முந்திரி, ஏலக்காய், நெய், அப்புறம் பால். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் நல்லா சூடாக வந்து நம்ம வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து லைட்டாக சூடாக இருந்து நம்ம வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி வந்து ரொம்ப வந்து ப்ரௌனிஷாக வறுத்துறக்கூடாது, லேசாக வந்து ப்ரௌனாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் வேணும்னா கூட வந்து திராட்சை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ரவையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரவையும் வந்து ரொம்ப வந்து வறுத்துறக்கூடாது, லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம வந்து ஆற வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து சர்க்கரையும் ஏலக்காயும் வந்து நான் பவுட்ரு பண்ணிக்கிறேன். நான் ஏலக்காய் வந்து 3 போட்டுக்கிறேன். உங்களுக்கு உங்களுக்கு ஃப்ளேவர் தகுந்த மாதிரி நீங்களும் வந்து ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 2 பல்ஸ் விட்டு நான் பவுட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ பவுட்ரு பண்ணது நான் வந்து ரவை வறுத்து வச்சிரும் இல்லையா, அதோட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அது கூட வந்து முந்திரி, அப்புறம் வந்து நான் பால் வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். லைட்டாக வந்து பால் வந்து சூடாக இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம உருண்டை பிடிக்க கரெக்டான பக்குவத்துக்கு நம்மளுக்கு வரும். அதேமாதிரி பால் வந்து ரொம்பலாம் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி இந்த மாதிரி வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஈஸியாக வந்து வீட்டிலே வந்து ரவை உருண்டை செய்யலாம். பிள்ளைங்களும் நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.